ஆளுங்கட்சி சங்கத்தை தவிர்த்த பிற தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியதால் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 தொழிற்சங்கங்கள் டிசம்பர் 29ஆம் தேதி திங்களன்று வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அளித்திருந்தன. இந்நிலையில் சனிக்கிழமை அன்று தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து ஞாயிறன்று காலையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்கவில்லை. அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் தவிர்த்த 11 தொழிற்சங்கங்கள் ஒருநாள் முன்னதாக ஞாயிறன்றே போராட்டத்தை துவக்கியுள்ளன. ஊதிய கோரிக்கையின் மீது பேச்சுவார்த்தை நடத்தாத அரசை கண்டித்து தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தை துவங்கிவிட்டார்கள். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அவர்களுடைய ஊதிய ஒப்பந்தம் 31/8/2011 முடிந்தது. 1/9/2013 முதல் புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்க வேண்டும். வழக்கம் போல் போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னிருந்து அமர்ந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை செய்வது வழக்கம். ஆனால் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் இதுவரை எந்த தொழிற்சங்க தலைவர்களை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்ததில்லை. மேலும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை பல்வேறு தொழிற்சங்கங்களை எழுப்பியிருந்தும் எந்த தொழிற்சங்கத்தையும் அவர் பார்ப்பதில்லை. இதனால் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து 11 தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து நாங்கள் கோரிக்கைகளை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். அதற்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. 29ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்தோம். ஆனால் 26ஆம் தேதி தொழிலாளர் துறை ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு நாடகத்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் பொறுப்புள்ள அதிகாரிகள் யாரும் வராதனால் தொமுசா பேரவை கடிதம் கொடுத்தால் பேச்சுவார்த்தை துவங்குகின்றோம் என்ற ஒரு பொய்யை சொல்லி நாங்களும் உடனடியாக கடிதம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். பேச்சுவார்த்தையை எப்பொழுது துவங்குவீர்கள் என்று சென்றவுடன் பொறுப்பற்ற அதிகாரி, தொழிலாளர்களை உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அதிகாரி, நீங்கள் கடிதம் கொடுத்தால் சட்டப்படியாக ஆய்வு செய்து ஜனவரி 30ஆம் தேதி பேச்சுவார்த்தையை நடத்துவோம் என்று தான் தோண்டித்தனமாக சொன்ன காரணத்தினால் தொழிலாளர்கள் கொதிப்படைந்து இன்றிலிருந்தே வேலைநிறுத்தத்தை துவங்கிவிட்டார். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் பணிக்கு திரும்ப முடியாமல் பெரும் அவதிப்பட்டனர். பேருந்துகள் ஓடும் என்ற தகவலோடு ஒரு சில பேருந்துகள் ஓடிய நிலையில் முற்றிலுமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்நிலையில் இது தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் அரசு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார்.